வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? என் பேர் சபியா. உங்க பெயர் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன். வாங்க வாங்க இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்க்கலாம். பிள்ளைங்க தேனை ஊற்றிக்கிட்டு தேன் டப்பாவை ஒழுங்காக இது தொடச்சி வைக்காமல் போயிட்டாங்க. இந்த கருப்பு எறும்பு குட்டி குட்டி எறும்பு இருக்குது இல்லைங்க, அதெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. அதனால் சரி தொடச்சி வைக்கலான்னு தொடச்சி வச்சுக்கிட்டு இருந்தேங்க. அது தொடச்சி வைக்கலாமே நிறைய இதுக்கு வர எறும்பு அப்புறம் அடுத்தடுத்ததுக்கு எல்லாத்துக்குமே வந்துடுதுங்க எறும்பு. அதனால தாங்க எறும்பு வராமல் தொடச்சி வச்சுட்டேங்க. அடுத்தது பிள்ளைங்களுக்கு பால் ஆற்றலான்னு வந்தேங்க. பிள்ளைங்களுக்கு சாப்பிட்டாங்க. நைட்டு படுக்கும்போது ஆளுக்கு ஒரு டம்ளர் பால் கொடுப்பேங்க. அது நைட்டு கொடுக்காதனால சரி காலையில் ஆற்றிக்கலான்னு சொல்லி காலையில் எழுந்திரிச்சோன்னு பால் கேட்டாங்க. அதனால் நாட்டு சர்க்கரை தாங்க போட்டு ஆற்றுவேன். கொஞ்சம் சூடாக குடித்தா நல்லா இருக்குங்க. வேறு டீ காஃபிலாம் எதுவுமே கொடுக்கறது இல்லைங்க. எப்போயாவது நினச்சிக்கிட்டா டீ போடுறது, பிள்ளைங்களா நினச்சிக்கிட்டா கேட்பாங்க, அம்மா டீ போட்டு கொடுங்க, இல்லைன்னா காஃபி போட்டு கொடுங்கன்னு கேட்பாங்க. அப்படி கேட்டால் நான் போட்டு கொடுப்பேங்க. இல்லைன்னா ரெகுலராக எப்போயுமே பால் தாங்க. ஒரு டம்ளர் காலையில் இல்லைன்னா நைட்டு ஒரு நாளைக்கு ஒரு டம்ளர் பால் குடிச்சிருவாங்க. அது குடித்தாதாங்க நல்லாவும் இருக்கும் பிள்ளைங்களுக்கு ஹெல்த்தியாக. பால் தாங்க நல்லது பிள்ளைங்களுக்கு. அப்புறம் பால் ஆடையை எடுத்து வச்சுருவேங்க. ஆடை இல்லாமல் பாலை ஊற்றிட்டு ஆடையை எடுத்து வச்சா சேர்த்து வச்சு அப்புறம் எல்லாம் நிறையா சேர்ந்ததுக்கப்புறம் ஆடையை கடைஞ்சி நெய்யாக வெண்ணெய் எடுத்து வச்சா நெய் காய்ச்சிக்கலாங்க. அதனால் ஆடை தனியாக எடுத்து வச்சுட்டு பால் ஆற்ற ஆரம்பிச்சிட்டேங்க. பிள்ளைங்கள கூப்பிட்டா அசால்ட்டுங்க. லீவ் விட்டாவே அசால்ட்டு தாங்க. பிள்ளைங்களுக்கு ஜாலியாக எந்திரிக்கிறது, ஜாலியாக வேலை செய்கிறது. அந்த ஸ்கூல் டைம் மாதிரி பர்ஃபெக்டாக எல்லா வேலையும் முடியாதுங்க. லீவ் விட்டாவே எல்லா வேலையுமே லேட்டாக தாங்க ஆகுது. கூப்பிட்டா வரவே இல்லைங்க. அப்புறம் நானே ஆற்றிக்கிட்டு எடுத்துகிட்டு போயிட்டேங்க. அப்புறம் ஒரு ஆள் பிஸ்கட் கேட்டாங்க. அதனால் பிஸ்கட்டையும் எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டீங்க. எந்த பிஸ்கட் வேணுமோ எடுத்துக்கோங்கன்னு சொல்லி. இந்த பிஸ்கட் நல்லா இருக்குங்க. கோதுமை பிஸ்கட்டுங்க. சாப்பிடவும் நல்லாயிருக்கும், பிள்ளைங்களுக்கும் நல்லதுங்க. அதில் சுகரும் கம்மியாக தாங்க இருக்கும். அதனால் அது காலையில் சாப்பிட்டா கொஞ்சம் ஃபில்லிங்காகவும் இருக்குங்க. நல்லா பெரிய பிஸ்கட்டாக இருக்குங்க. இந்த நாட்டு சர்க்கரையில் அடியில் ஏதாவது குப்பை இருக்குதுங்க, தூசி மாதிரி. அதனால் பிள்ளைங்களுக்கு வடிகட்டி தாங்க கொடுக்கறது. வடிகட்டி ஊற்றிட்டோன்னா நமக்கும் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குங்க. இல்லைன்னா ஏதாவது கிடக்குமோன்னு பயந்துக்கிட்டே இருக்கிறதா இருக்குங்க. அதனால் வடிகட்டி கொடுத்துட்டேங்க. நான் குடிக்க ஆரம்பிச்சிட்டேங்க. இந்த பிள்ளைங்க பக்கத்துலேயே வரலைங்க. என்னமோ பண்ணுங்கன்னு ஊற்றி வச்சுட்டேங்க. நமக்கெல்லாம் சூடாக நல்லா குடித்தா தாங்க நல்லா இருக்கும். இந்த பிள்ளைங்க ஆறி போய் தாங்க குடிக்கிறது. பிள்ளைங்களுக்கு என்னமோ அது பிடிச்சிருக்குதுங்க. நான் அப்புறம் இந்த பிஸ்கட்டில் ஒன்று எடுத்து சாப்பிட்டு நான் சூடாக குடிக்க ஆரம்பிச்சிட்டேங்க. இந்த பிஸ்கட்டை காட்டுறேன் பாருங்களேன். நல்லா பெருசாக நல்லா மொத்தமாக இருக்குங்க. ஒரு பிஸ்கட் சாப்பிட்டா போதுங்க. நல்லா கோதுமை பிஸ்கட்டுங்க. இதில் சர்க்கரை எல்லாம் கம்மியாக தாங்க இருக்கும். அதனால் ஹெல்த்தின்னு இந்த பிஸ்கட்டை கொடுக்கறதுங்க. நன்றிங்க, வணக்கங்க.